வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் நம்பர் 3 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? X owns a building, the construction of which was completed on April 1, 2023. The building was occupied from April 1, 2023 onwards. The particulars pertaining to the building for the year ended March 31st, 2025 are given below. Fair rent 60,000, rent received nil, municipal taxes paid 3,000, due but not yet paid 3,000, land revenue due but outstanding 1,200, ground rent due not yet paid 2,400. Nature of occupation self-occupied. On April 1, 2022, X borrowed a sum of rupees 5 lakh bearing interest at 12% per annum for construction of the building. The total cost of construction of the building was rupees 12 lakh. Compute the total income of X for the assessment year 25-26 under the head house property. Income from other sources rupees 1 lakh. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். ஓகே, இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் இஸ் செல்ஃப் ஆக்குபைடுன்னு சொல்லிட்டாங்க. இங்க நமக்கு முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, லேண்ட் ரெவென்யூ, கிரவுண்ட் ரெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம செல்ஃப் ஆக்குபைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதெல்லாம் கேரே பண்ண வேண்டியது கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு. ஓகே, நெட் ஆனுவல் வேல்யூ அதனால நமக்கு நில்லா தான் இருக்கும். அதனால நமக்கு இந்த முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்ப வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு லோன் வாங்கியிருக்காங்க. எப்ப வாங்கியிருக்காங்கன்னா 1st April 22 வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை ரீபே பண்ணிட்டாங்களா அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே, லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 lakh rupees. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ப்ராப்ளம்க்கு irrelevant. நமக்கு லோன் அமௌண்ட் தான் தேவை. பிகாஸ் இது செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowed வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டிடக்ஷன்லாம் காமிச்சுக்க முடியும். இந்த ஹவுஸ் பாத்தீங்கன்னா எப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா ஏப்ரல் 1, 2023ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் அப்போதுல இருந்தே இதை ஆக்குபை பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம அசஸ்மெண்ட் இயர் 25-26க்கு டோட்டல் இன்கம் எக்ஸோடது நம்மள அசர்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் என்னன்றதை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ், இப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது ஃபேர் ரெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எழுதியாச்சு. நமக்கு முனிசிபல் வேல்யூவேஷன் எல்லாம் கிடையாது. ஃபேர் ரெண்டல் வேல்யூ 60,000. இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 60,000 தான். ஆனா நமக்கு இது செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் அப்படின்றதுனால கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். கிராஸ் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அதுவும் நமக்கு இங்க கிடையாது, அதுவும் நில் தான். ஓகே, ஏன்னா இது வந்து என்ன ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்றதுனால. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ முனிசிபல் டாக்ஸ் கிடையாது. நெட் ஆனுவல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா அதுவும் நில் ஆயிடுது. இப்ப இந்த நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்றதை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டேட் ஆஃப் borrowed என்ன 1st April 2022 தான் டேட் ஆஃப் borrowed. இதுல வந்து ரீபேமெண்ட் வந்து கொடுக்காததுனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன டேட்டுக்கு ப்ரீவியஸ் மார்ச் எடுத்துக்கலாம். பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்ப கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு April 1, 2023ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. X owns a building, the construction of which was completed on April 1, 2023. ஓகே, எஸ், அப்ப இதுக்கு முந்தின மார்ச்ன்றது என்ன அப்படின்னா 31/3/2023 தான். அப்ப இந்த லோன் வாங்கி ஒரு வருஷம் தான், அதுக்குள்ள இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு கால்குலேட் பண்ணா போதும். ஓகே, அப்ப 5 lakh rupees 12% for 1 year. ஓகேவா? ஏன் சொல்றேன்னு தெரியுதா? லோன் borrow பண்ணது ஃபர்ஸ்ட் April 2022, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனது April 1, 2023. அப்ப இதுக்கு மார்ச் முன்னாடினா என்னது? முந்தின நாள் தான் 31st March 2023. அப்ப April 2022ல இருந்து 31st March 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 year. அப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பாருங்க 60,000. இந்த இன்ட்ரெஸ்ட 5 இன்ஸ்டால்மெண்டா கிளைம் பண்ணிக்க முடியும் டிடக்ஷனா. அப்ப 60,000 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா 12,000 rupees ஒவ்வொரு வருஷமும் கிளைம் பண்ணலாம்.
அப்ப இந்த அசஸ்மெண்ட் இயர் 25-26ல ஒரு 12,000 கிளைம் பண்ணலாம். இப்ப இந்த லோனோட ரீபேமெண்ட் டேட் எதுவுமே கொடுக்கல இல்லையா? அப்ப லோன் வந்து ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். இன்னுமும் வந்து லோன் நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அர்த்தம், இன்ட்ரெஸ்டும். ஓகே, அப்ப அதுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம்னா இந்த 60,000 தான் வரும். ஓகேவா? இந்த 60,000 தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் 5 அப்படின்ட்டு 12,000 எவ்ரி இயர் 5 வருஷத்துக்கு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அப்படியே நம்ம அந்த லோன் அமௌண்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 60,000 வருது. இதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அப்ப மொத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போரோட் பாத்தீங்கன்னா இந்த 12,000 இந்த 60,000. ஓகே, மொத்தம் பாத்தீங்கன்னா 72,000 நமக்கு இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்க முடியும். 60 பிளஸ் 12. ஓகே, அப்ப இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். அப்ப இது என்னன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க, லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா? எஸ். இப்ப நம்ம லாஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நமக்கு இன்கம் வரல, லாஸ் வந்திருக்கு. நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து இங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்ற ஒரு ஹெட்லயும் நமக்கு இன்கம் இருக்கு. அப்ப நம்ம டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எஸ். ஓகே, இப்ப வந்து டோட்டல் இன்கம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்ற ஹெட்ல நமக்கு ஒரு 1 லேக் வந்திருக்கு. அதை எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா லாஸ் ஒரு 72,000. அப்ப இந்த லாஸ நம்ம இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து செட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, அதாவது இதுல ஒண்ணுத்துல இன்கம், இன்னொரு ஹெட்ல நமக்கு வந்து லாஸ். அப்ப அந்த லாஸை இதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். அப்ப 72,000 இதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 28,000 இருக்கு. இதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் எக்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? அதாவது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். என்னென்ன அப்படின்னா salary இன்கம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இன்னொன்னு வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த மாதிரி 5 ஹெட் ஆஃப் இன்கம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். அப்ப ஒரு இன்கம்ல வந்த இதுவை வந்து அமௌண்ட்டை வச்சு இன்னொரு ஹெட்ல வர லாஸ செட் ஆஃப் பண்ண முடியும். இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் சாப்டர்ல இது டீடைல்டா பாப்பீங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருக்க இன்கம் வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்து லாஸ செட் ஆஃப் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன்ட் லிசனிங்.